YAMAHA RX100 பிராண்ட் நியூவாக அருள் ப்ரோ வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்க் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஎம் மீட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு, குயிக் த்ராட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, ரியர் சஸ்பென்ஷன் மாற்றிருக்காரு, அண்டு டயர்ஸும் பார்த்தீங்கன்னா பட்டன் டயர்ஸ் போட்டிருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள் டூ வீலர் ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம அருள் ப்ரோ கூட சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா YAMAHA RX100 RX135 வந்து ஃபுல்லாக ஸ்டாக்காக ரெஸ்டோர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பைக் வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காரு, எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா ஷாப்பும் பார்த்தீங்கன்னா RXும் பண்ணுவாங்க, கூட வந்து 4 ஸ்ட்ரோக் மற்ற பைக்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பட் நம்ம அருள் ப்ரோ நான் ஒன்லி வந்து 2 ஸ்ட்ரோக்கில் அதுவும் RX மட்டும் தான் ப்ரோ பண்ணுறேன். RX100 RX135 RXZ RX மட்டும் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்குள்ளே ஒரு 8 வண்டி நிற்குது. இது இல்லாமல் பின்னாடி அவரோட குடனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பைக்ஸ்லாம் வந்துருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அருள் ப்ரோ வணக்கம் ப்ரோ. ப்ரோ பேசி கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது. ரொம்ப நன்றி ப்ரோ, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்ம 1 மந்த்லேயே கிட்டத்தட்ட 3 வீடியோ 4 வீடியோ அப்படி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பைக்கில் என்னென்ன விஷயம்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரோ, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம். இது வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடாக கேட்டார், அதனால் ஆஃப் ரோட் டயர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பல்சர் டிஸ்க்கு கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். கேலிபர் வந்து 220ஓட கேலிபர் கொடுத்துருக்கோம். ஓகே. ஃப்ரண்டில் டூமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பல்பு கொடுத்துருக்கோம், ஏன்னா லாங் ரைடு ஓட்டும்போது வெளிச்சம் இல்லைன்றதுக்காக LED பல்பு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இண்டிகேட்டரு, ஜெட்டோட இண்டிகேட்டரு, இதிலே பார்க்கிங்கோட அசாட் இதுவும் வந்துடும் ப்ரோ. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்ட்ரல் லாக்கு கொடுத்துருக்கோம் ப்ரோ, சென்ட்ரல் லாக் கொடுத்துருக்கோம். எல்லா RXலேயும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மோனோராம் கப்பு தான் பார்த்துருப்போம், இதில் அலுமினியம் கப்பு கொடுத்துருக்கோம். அதாவது YAMAHA மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கோம். ஓகே சரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RPM மீட்டர் கொடுத்துருக்கோம் ப்ரோ. இந்த RPM மீட்டருமே சரி நமக்கு ஒர்க் ஆகும் ப்ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணி காட்டும் போது நம்ம காட்டலாம் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்களா பீட்டு? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக காட்டுறோம் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. பீட் சவுண்ட் சொன்னீங்களே, இது எந்த பீட் ப்ரோ? ப்ரோ இது வந்து கிளாஸ் பீட் தான் ப்ரோ. இது 135ல வந்து யூஸ்வலாகவே வரும். நம்ம கொஞ்சம் மைலேஜுக்காகவும் கஸ்டமர் கேட்டனால லைட்டாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரோ இன்ஜினு. ஓகே சரியா. சரிங்க ப்ரோ. இது இல்லாமல் இந்த வண்டியில் இன்ஜினில் பவர்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து 5 ஃபீட் ஹெட்டு போட்டிருக்கோம். ஸோ 5 ஃபீட் ஹெட்டு, கிங்கோட கார்பெட்ரு 115ஓட கார்பெட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி ரீடு வால்வு 5 ஃபீட் ரீடு வால்வு, கிளச்சு கொஞ்சம் பவர் பண்ணியிருக்கோம். கிளச்சு பவர் பண்ணும்போது RPM மீட்டருக்கு ஒயர் கொடுத்துருக்கோம் ப்ரோ. இதெல்லாம் கஸ்டமர் கேட்டார், எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ பட்டர்ஃப்ளை பம்பர் கொடுத்துருக்கோம் ப்ரோ. சரியா. டூல் ஸ்குவாட்ஸு, சைடு சீல்டெலாம் புதுசு வாங்கி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது ப்ரோ. மெயினாக நம்ம நிறையா 2 வண்டி நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம், இது 3வது வண்டி தான். ஸோ இதுவுமே வந்து ஸ்டிக்கர் கிடையாது. பின்னாடி சாகோசர் பார்த்தீங்கன்னா கேஷ் டைப்பு போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே. இந்த சீட்டு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கூட இங்கே ரஃப்பாக இருக்கும் ப்ரோ. சீட்டு பார்த்தீங்கன்னா தடை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு எதுவும் பொல்யூஷன் ஆகக்கூடாது லாங் போகும்போது, அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரோ. பின்னாடி கேரியல் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா கேரியல் வச்சு கொண்டு போகிறக்கா கேரியல் கொடுத்துருக்கோம். சைலன்சர் எல்லாமே ஸ்டாக் தான் ப்ரோ. ரொம்ப பெருசாலாம் பண்ணாமல் கஸ்டமரோட டேஸ்ட்டும் நம்மளோட டேஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ப்ரோ. குயிக் த்ராட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹேரில் ஹேண்டில் பார் கொடுத்துருக்கோம் ப்ரோ. 2 மிரருமே வந்து புல்லட்டோட மிரர் கொடுத்துருக்கோம் ப்ரோ. இந்த எக்ஸ்ட்ரா சுவிட்ச் வந்து அசாடுக்கு தானே ப்ரோ? அசாடுக்கு தான் ப்ரோ, அசாடுக்காக எக்ஸ்ட்ரா சுவிட்ச் கொடுத்துருக்கோம் ப்ரோ. அதான் இதுக்கு முன்னாடி இருக்க வண்டி வந்து அப்படியே ஃபுல் ஸ்டாக்காக ரெடி பண்ணியிருந்தீங்க. ஒரு RX100 கூட 90s 80s எண்டில் வந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தீங்க. அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ப்ரோ. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக பார்த்து இந்த இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம், சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அதான் வந்து ரொம்ப பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி ஒரிஜினலையும் கெடுத்துடக்கூடாதுன்னு கஸ்டமர் கேட்டார். இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் ஆல்ரெடி இதை டெலிவரி எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ARK Diaries
அண்ணா வந்து ப்ரோ நான் உங்களோட இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ உங்ககிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது ஒரு மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் 4 வண்டி ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. எனக்கு முக்கியமாக இந்த வண்டியில் பார்க்கும்போது ஏன்னா ஏற்கனவே ஒரு 135 வந்து இதே மாதிரி நம்ம போட்டிருந்தோம் ப்ரோ. இதே பெயிண்டிங்கில் இருந்துச்சு ப்ரோ. ஆனால் இதெல்லாம் ஆட் பண்ணல. ஆர்பிஎம் மீட்ரு, இன்ஜினில் கொஞ்சம் பவர் பண்ணுறது எதுவுமே பண்ணல. ஸோ இந்த வண்டி எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர்லேருந்து ஸ்டாக்கை தவிர்த்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பார்க்குறவங்களுக்கு ஸ்டாக்காக இருக்கிற மாதிரியும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் நல்லா ஃபீலாக தெரியும். இந்த வண்டி எனக்கு அது ஸ்பெஷலாக இதுதான் ப்ரோ, இந்த ஆர்பிஎம் மீட்ரு, அப்புறம் வந்து இந்த குயிக் த்ராட்டில். ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி ப்ரோ வந்தால் வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து கேட்டேன், இந்த மாதிரி வேறு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக கொண்டு போங்கன்னாங்க. அதனால் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி ரெடி ஆகுது ப்ரோ, நிறையா இது ரெடி ஆகுது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் ப்ரோ, சேல்ஸான்னு நம்மளை வீடியோவிலே வந்து கேட்குறாங்க சேல்ஸான்னு. ஸோ சேல்ஸ் இல்லை, சேல்ஸ் பண்ணுற மூடும் எனக்கு கிடையாது. எனக்கு ஒர்க் பண்ணும், அதான் லவ். எனக்கு ஒர்க்கு மேலே இருக்கிற லவ்வே அதான். எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக எப்படிப்பட்ட வண்டியாக இருந்தாலும் சூப்பராக ரெடி பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரெஸ்ட் டிரைவிங்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம ஓகே ஒரிஜினாலிட்டியாக இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியும் பண்ணணும், அதே மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கும் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த பைக் அப்புறம் வருவோம். ஸோ நிறைய வண்டி நிற்கிது, எதுக்கெலாம் வந்திருக்கு அப்படியே சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இது வந்து ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். அதான் நம்ம இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட்லி ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஜிம்மு, அவர் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு, அவருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இது எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்டிங் தான். ஓகே, இதுவுமே ஐ லவ் ஜிம், இதுவுமே பெயிண்டிங் தான். இதில் என்ன டிஸ்க் கொடுத்துருக்கோம், ஏர் பிரஷ் பெயிண்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் டேங்க் சைட் ஷீட்லாம் பார்த்துட்டேன். இது ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு அருள் ப்ரோ கரெக்டாக வீடியோவில் இப்போ திருப்பினோடனே மாட்டிக்கிட்டு அவரு சொல்லிட்டு. இது என்ன டிஸ்கில் ப்ரோ? அதில் வந்து 220 இது போட்டிருக்கீங்களோ? இது வந்து பல்சர் 150யோட டிஸ்க் போட்டிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. கேலிபர் வந்து 220யோடது. சரி சரி. ஸோ கொஞ்சம் பிரேக்கிங் சிஸ்டத்துக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது. ஓகே, இது வந்து என்எஸ் இது ப்ரோ. இது என்எஸ் இது கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்க ப்ரோ, கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஓகே ப்ரோ, நான் வெயிட்டிங் ப்ரோ இந்த வண்டிக்கு. ஏன்னா நான் அந்த டேங்க்கு அந்த சைட் ஷீல்ட்லாம் பார்த்து அந்த ஏர் பிரஷ் பெயிண்டிங்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ இந்த மட்கார்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ டேங்க் எல்லாமே வேறு லெவலில் வந்திருக்கு. இதில் என்னென்னா டபுள் ஷேடாக அடிக்கும், நீங்கள் நேற்றே பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு வந்து ப்ளூ க்ரீன் ரெண்டு ஷேடும் தெரியும். அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பொறுமையாக பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த வீடியோ இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான். நம்ம வண்டி இல்லை, கஸ்டமர் வண்டி இல்லை, நம்ம வண்டி அப்படி தான் நினச்சி பொறுமையாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா RX135 ப்ரோ, ஜி டைப்பு, ஃபுல்லாகவே 135 மாதிரியே ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னு கேட்டனால அதுவுமே ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரீஸ்டோர் தான், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் வெளியே கொடுத்துட்டு வந்தனால நம்ம எடுத்து டேங்கு, சீல்டு, சைடு கேசஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒர்க்குக்காக வந்திருக்கு ப்ரோ. RX100 இதுலையுமே ஆர்பிஎம் மீட்ரு ஃபஸ்ட்டே நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். அதாவது இன்ஸ்டாகிராமு எதுக்குமே நாங்கள் வராதப்போ ஆர்பிஎம் மீட்டர்லாம் கொடுத்துருந்தோம். இதுவுமே ஒர்க் ஆகும் ப்ரோ இந்த வண்டிலையும். ஓகே, இது வந்து சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இது நம்ம பழைய ஒரு 5 இயர்ஸாக நம்மளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் இந்த வண்டியை அப்படி ஒரு 10 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளே மெயின்டைன் பண்ணிட்டு அப்போ இருந்து இருக்கோம். இந்த 135 அந்த 135 வந்து இன்ஜின் ஒர்க்குக்காக வந்திருக்கு. ஆக்சுவலி கடலூர் அவங்க கொரியர் போட்டு அனுப்பியிருக்காரு. ஸோ இது பெங்களூர் வண்டி, கொஞ்சம் பவர் பண்ணுறக்காக வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்லி முடிஞ்சு. கஸ்டமர் சின்னது மாற்றி சொல்லிட்டு இருக்கனால அது அப்படியே வச்சுருக்கோம் ப்ரோ. இதுவுமே இன்ஜின் ஒர்க்குக்காக வந்திருக்கு. இதை தவிர்த்து நிறைய வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரோ நம்மகிட்ட. ஓகே ப்ரோ, ஆனால் இப்போ சென்னையில் ஷாப் இருக்குது, சென்னையில் இருக்கவங்க தான் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தா கடலூர்லேருந்து வருது, கர்நாடகாலேருந்து வருது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு வண்டி வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி நம்ம அனுப்பியிருந்தோம் ப்ரோ, திருப்பி அனுப்பியிருந்தீங்க. ஸோ வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த மாதிரி பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துக்கும்? 2 மாதம் ஆகும் ப்ரோ. இந்த ஆர்பிஎம் மீட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கணும் ப்ரோ நம்மகிட்ட. ஓகே, ஒரு 2 months டைம் நம்ம கண்டிப்பாக 2 months குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் ப்ரோ. அதுக்குள்ளே வண்டி டெலிவரி ஆகிடும். எவ்வளோ பட்ஜெட் ப்ரோ வரும்? ஏன்னா கண்டிப்பாக இந்த 2 தான் கேட்பாங்க, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்ன்றது பட்ஜெட் நம்மளால் சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு வண்டியும் ஒரு கண்டிஷனில் இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது 135 எங்கிட்ட வந்தது ஒரு மாதிரி டைப்பில் இருந்துச்சு. இப்போ அடுத்து ஒரு வண்டி வருது. ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டியில் இவ்வளோ ஆயிருக்கு, அப்போ நம்ம வண்டி தான் இவ்வளோ தான் ஆகும், இல்லை இவ்வளோ கம்மியாக வரும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஸோ அதனால் பட்ஜெட் வேண்டாம் ப்ரோ. பட்ஜெட் வேணும்னா நேரில் வந்து வண்டியை காட்டுங்க. நான் கண்டிப்பாக வண்டியை ஓட்டி பார்த்துட்டு டெஸ்டிங்லாம் பார்த்துட்டு ஃப்ரேம் என்ன குவாலிட்டியில் இருக்குது, மெட்டீரியல்லாம் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதை பார்த்துட்டு நான் பட்ஜெட் சொல்லி தான் நான் ஒர்க்கை. ஏன்னா இப்போ அவங்களுக்கும் என்ன தேவைன்றது தெரியணும்ல ப்ரோ. இந்த வண்டியில் நிறைய விஷயம் ரெடி பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த பைக்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் பிரஷ் பெயிண்டிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல என்எஸ் டிஸ்க், இப்போ பல்சர் 150 டிஸ்க்குக்கும் என்எஸ் டிஸ்க்கும் கண்டிப்பாக பட்ஜெட் மாறும். ஆமாம் ப்ரோ, மாறும். அதே மாதிரி நாட்களும் மாறும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். என்எஸ் டிஸ்கை பொறுத்தளவுக்கு அப்படியே அசம்பிள் பண்ண முடியாது. நம்ம டிங்கர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களோட டைமும் நம்ம பார்க்கணும். ஸோ டைம் மாறும். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் மாறாது. ஒரு 1000 2000 ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே தான் எசென்ஸாக மாறி வரும். ஏன்னா அது ஒரிஜினல் ஃபோர்க்லேயே ரெடி பண்ணுறோம் ப்ரோ. இது நம்ம YAMAHA ஃபோர்க்கு தான். பார்த்தீங்கன்னா இது YAMAHA ஃபோர்க்கு தான் ப்ரோ. நம்ம அதிலே தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா? நம்ம இந்த என்எஸ் டிஸ்க் நம்ம போட்டிருக்கோம்ல ப்ரோ. இப்போ நம்ம ரெஸ்டோரேஷன் பண்ணும்போது ஸோ வண்டி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாதி நானே ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ, மீதி மட்டும் பண்ண முடியுமா? இல்லை நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் பைக் நானே கழட்டிட்டேன், எனக்கு அசம்பிள் மட்டும் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் எடுப்பீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, சாரி, அந்த மாதிரி யாருக்குமே நான் எடுக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரோ. நம்ம ஒரு வேலையை பிடிச்சி பண்ணுறோம். ஸோ அந்த வண்டி பாதி நீங்கள் கழட்டிட்டு பாதி நான் பண்ணுறேன்னா ஸோ நீங்கள் என்ன கழட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ அரேஞ்ச் பண்ணணும் அந்த பொருள். அதனால் அதுக்கெல்லாம் டைம் ஆகும். நிறையா கஸ்டமர் நமக்கு கொடுத்தவங்க வண்டிலாம் டிலே ஆகும். அதனால அந்த மாதிரி எடுக்கிறது. ஃபுல் ரீஸ்டோர் கொண்டு வாங்க, நம்ம பக்காவாக ரெடி பண்ணி தரோம். ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மெயின்ஸும் நல்லா ஓடும் ப்ரோ. நம்மளே மெயின்டைன் பண்ணலாம் ப்ரோ. இன்னொன்று என்னன்னா, நம்ம போன ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து சேலான்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. இப்பயும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சேல் கண்டிப்பாக இல்லை, ஒன்லி வந்து சர்வீஸ் மெக்கானிக் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் இன்னொரு வாட்டி அழுத்தமாக அதை சொல்லிடுறேன் ப்ரோ. அண்ட் அருள் ப்ரோ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்எக்ஸும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெஸ்டோரேஷன் மட்டும் தான். அண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு 3 வீடியோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஏர் பிரஷ் பெயிண்ட் பண்ணி பக்காவாக ஒரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்ஜின் ஒர்க் எல்லாமே நடந்துட்டு இருந்து நம்ம வரும்போது தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வீடியோக்காக இப்போ நிறுத்திட்டு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பைக் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணிடலாம்ல ப்ரோ? ஓரளவு முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிடும் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா RXZ நிறைய வண்டி ரெடி பண்ணியிருக்காரு. நானே Z வந்து அருள் ப்ரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இல்லை, அடுத்து ஒரு வண்டி ரெடி ஆகுது ப்ரோ, உங்களுக்காகவே எடுத்துருக்கோம் ப்ரோ. அது நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் வரல, எதுலேயுமே நான் போடல ப்ரோ. சீக்கிரட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து என்னோட ரிலேஷன். அவங்களுக்கே தெரியல நான் பண்றேன்றது தெரியல. வீடியோ பார்த்து வந்தாங்க, அப்புறம் பார்த்தா நீ ஆடா தம்பி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ அது ரெடி ஆனோன்னே கண்டிப்பாக கூப்பிடுறோம். ஓகே, அப்போ ஏற்கனவே நம்ம 100 135 பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர் பண்ணி குயிக் த்ரெட் எல்லாம் போட்டு இந்த வண்டி ரெடி பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்தது Z வருதுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம அருள் ப்ரோட இன்ஸ்டா பேஜ் நான் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் காலையில் எழுந்திங்கன்னா ஒரு 2-3 இன்ஸ்டா ரீல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பைக்கில் ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவர் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. அதே மாதிரி ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்த நிறைய வீடியோ நம்ம பண்ண போகிறோம். அண்ட் சேல்ஸ் RX சேல்ஸ்னு கண்டிப்பாக வந்து அருள் ப்ரோ கால் பண்ணாதீங்க. ஒன்லி சர்வீஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன். அண்ட் என்னென்னலாம் இந்த இங்கே நீங்கள் ஒரு 8 பைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது இல்லாமல் இதுக்கு பின்னாடி கூட இன்னும் நிறைய வண்டி நிற்குது. ஸோ இடம் இல்லாதனால இப்போ இருக்கிற பைக்ஸை வச்சு நம்ம பண்ணிருக்கோம். நம்ம அருள் ப்ரோவோட ஷாப் பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் இருக்குது. மேப் லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். மற்ற வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு முதல்ல வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye from ARK.